Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம EMF equation of generator and motor பற்றி பார்க்க போகிறோம். இந்த EMF equation வந்து ஜென்ரேட்டருக்கும் மோட்டாருக்கும் சேமாக தான் இருக்கும், சேம் ஈக்குவேஷன் தான் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ ஜென்ரேட்டர் பார்க்கலாம். ஜென்ரேட்டரில் EMF எப்போ இன்டியூஸ் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், எப்போல்லாம் வந்து ஒரு கண்டக்டர் வந்து ஃப்ளக்ஸை கட் பண்ணுதோ அப்போல்லாம் அங்கே என்ன இன்டியூஸ் ஆகும், ஒரு EMF இன்டியூஸ் ஆகும்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ அக்கார்டிங் டு தட் லா இப்போ நம்மளுக்கு அந்த EMF இன்டியூஸ் ஆகிறதுக்கு ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இதில் ஃபைங்கிறது என்னது, ஃப்ளக்ஸ், அதோட யூனிட் வந்து வெபர். பிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ், எலக்ட்ரோமேக்னட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, அதை சுற்றி இருக்கிற எலக்ட்ரோமேக்னட்ஸ் தான் போல்ஸ். ஸோ பிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ். இசட்டுங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ். ஆர்மச்சூர் கோரில் இருந்த ஸ்லாட்ஸில் நிறைய கண்டக்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸை தான் நம்ம இசட்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஏங்கிறது நம்பர் ஆஃப் பேரலல் பாத். நம்பர் ஆஃப் பேரலல் பாத்துங்கிறது என்னதுன்னா, ஆர்மச்சூரில் இருக்கிற கண்டக்டர்ஸ் வந்து ஒரே ஒரு சிங்கிள் சர்க்கியூட்டாக போய் கம்யூட்டேட்டர்லேயும் ப்ரஷ்லேயும் லிங்க் ஆகிருக்காது. அங்கே நிறைய இண்டிபெண்ட் ரூட்ஸ் இருக்கும். அந்த ரூட்டு கரண்ட் போகிறதுக்கான அந்த ரூட் தான் என்னது, அந்த பேரலல் பாத். ஓகேவா. அப்புறம் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வைண்டிங் இருக்குது. ஒன்று வேவ் வைண்டிங், இன்னொன்று லேப் வைண்டிங். வேவ் வைண்டிங்னா பேரலல் பாத் வந்து, பேரலல் பாத்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா. இப்போ இங்கே பேரலல் பாத் வந்து ரெண்டு தான் இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி கனெக்ஷன் வைண்டிங்கை வந்து வேவ் மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா பேரலல் பாத் வந்து ரெண்டு தான் இருக்கும். அப்போது பேரலல் பாத் என்னது, கரண்ட் போகிறதுக்கான ரூட் இல்லையா. ஸோ இங்கே வந்து ரெண்டு பேரலல் பாத் தான் இருக்குங்கிறதுனால லோ கரண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் வந்து இங்கே ஹையாக இருக்கும். ஓகேவா. அப்புறம் லேப் வைண்டிங்கிறது என்னதுன்னா, அது வந்து கண்டினியூஸாக கனெக்ட் ஆன மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும். காயிலோட எண்ட் வந்து காம்யூட்டேட்டருக்கு கனெக்ட் ஆகும்போது கண்டினியூஸ் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பேரலல் பாத் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் போல்ஸ். போல்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை பேரலல் பாத்ஸ் இருக்கும். ஸோ A is equal to P. ஸோ இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ஸில் இதை வந்து மென்ஷன் பண்ணி இதை கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வேவ் வைண்டிங்னா A is equal to 2. ஃபார் லேப் வைண்டிங்னா parallel path is equal to number of poles. இப்போது என்ன வந்து ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் இன் RPMனு சொல்கிறோம். எப்பயுமே ஸ்பீடோட யூனிட் வந்து ஆர்பிஎம்ங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். ஆர்மச்சூரில் நிறைய கண்டக்டர்ஸ் இருக்கும், ஆனால் நம்ம ஒரே ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டக்டர் வந்து ரெவல்யூஷன் ஆகும்போது நம்மளுக்கு என்னாகும், ஒரு ஃப்ளக்ஸை கட் பண்ணும். அந்த ஃப்ளக்ஸை கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன இன்டியூஸ் ஆகும், EMF இன்டியூஸ் ஆகும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இப்போது இந்த கண்டக்டர் வந்து ரெவல்யூஷன் நடக்குது, கம்ப்ளீட் ரெவல்யூஷன் நடக்கும்போது அது என்ன கட் பண்ணும், போல்ஸில் இருக்கிற ஃப்ளக்ஸு. அப்போது Pயும் ஃபையும் அதோட யூனிட் வந்து வெபர். ஓகேவா. இதோட ஸ்பீடை வந்து ஜென்ரலாக ஸ்பீடு என்ன வேணால் இருக்கலாம், நம்ம அதை என்னன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்பீடு வந்து இப்போ 1200 RPMனா அது இப்போ நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஜென்ரலாக இப்போ ஈக்குவேஷன் தானே எழுதிட்டுருக்கோம். ஸோ ஸ்பீடை வந்து நம்ம NRPM எடுத்துக்கிறோம். அது என்ன டைமில் அது வந்து அந்த ஒரு ரெவல்யூஷன், ஒரு கண்டக்டர் சுற்றி வந்துச்சு இல்லையா, அந்த ரெவல்யூஷன் என்ன டைமில் அது நடக்குதுன்னா 60/n செகண்ட்ஸ். 60/n செகண்ட்ஸ். அப்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் தெரியும், EMF டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு d∅dt நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். EMF is equal to என்னதை கட் பண்ணிச்சு, போல்ஸையும் ஃப்ளக்ஸையும், போல்ஸில் இருக்கிற ஃப்ளக்ஸை. ஸோ P × 5 என்ன டைமில் 60/n செகண்ட். இப்போ இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுதிடலாம். இப்போ என்ன மேலே கொண்டு வந்துட்டோன்னா, வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா என்ன ஆகிடும் ஈக்குவேஷன், E is equal to 5PN, n மேலே வந்துருச்சு, /60 வோல்ட்ஸ். E is equal to 5PN/60 வோல்ட்ஸ். இது ஒரே ஒரு கண்டக்டர் ரெவல்யூஷன் நடக்கும்போது. ஆனால் ஆர்மச்சூரில் என்ன இருக்கும், நிறைய கண்டக்டர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸை நம்ம என்னென்னு மெஷர் பண்ணியிருந்தோம், இசட். எத்தனை பேரலல் பாத்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் பேரலல் பாத்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பேரலல் பாத்துக்கு எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்குங்கிற மாதிரி. சின்ஸ் there are Z/A கண்டக்டர்ஸ் இன் சீரீஸ்,
இன் ஈச் பேரலல் பாத். அப்போ இஎம்எஃப் என்ன ஆகும், அதை தான் நம்ம Z/Aன்னு எழுதிடுறோம். ஓகேவா, ஒரு பேரலல் பாத்துக்கு எத்தனை கண்டக்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு கண்டக்டர் ரெவல்யூஷன் நடக்கும்போது Np5/60. இப்போது Z/A எல்லா கண்டக்டர்ஸையும் சேர்த்து ஈக்குவேஷன் என்ன ஆயிடும், ஜென்ரேட்டரோட ஈக்குவேஷன் என்ன ஆகிடும், EG is equal to Np5/60 into Z/A வோல்ட்ஸ். ஓகேவா, இங்கே என்னங்கிறது என்னது, ஸ்பீட் இன் RPM, Pங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ், ஃபைங்கிறது ஃப்ளக்ஸு, இசட்டுங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், ஏங்கிறது நம்பர் ஆஃப் பேரலல் பாத்ஸ். இதெல்லாம் வோல்ட்ஸில் யூனிட்டில் சொல்லியிருக்கோம். ஸோ ஜென்ரேட்டட் EGங்கிறது ஜெனரேட்டட் இஎம்எஃப் ஃபார் ஜென்ரேட்டர். இப்போ ஜென்ரேட்டருக்கு இஎம்எஃப் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். இப்போ மோட்டாருக்கு இஎம்எஃப் ஈக்குவேஷன் வந்து EB is equal to 5ZNP/60A volts. அப்போது சிமிலரான சேம் ஈக்குவேஷன் தான் மோட்டாருக்கும். ஆனால் இந்த ஜென்ரேட்டட் இஎம்எஃப்னு சொல்ல மாட்டோம், இதை பேக் இஎம்எஃப்னு சொல்லுவோம். மோட்டாருக்கு எப்போயுமே பேக் இஎம்எஃப் தான் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா இங்கே வந்து ஆப்ரேஷனே மாறுது. ஜென்ரேட்டரில் என்ன பண்ணீங்க, நீங்கள் மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணீங்க. ஸோ ப்ரைம் மூவர் வச்சு மெக்கானிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிங்க. அப்போ அந்த இதை தான் லோடுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் என்ன எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து அதுலேருந்து எடுத்திருக்கீங்களோ அதை தான் நீங்கள் லோடு கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் அது ஜெனரேட்டட் இஎம்எஃப், அதாவது உங்களுக்கு கிடைச்ச வோல்டேஜ் தான் நீங்கள் லோடு கொடுக்க போகிறீங்க. ஆனால் மோட்டாரில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தான் மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, சப்ளை வோல்டேஜ் கொடுக்க போகிறீங்க. அதுலேருந்து வர அவுட்புட் தான் மெக்கானிக்கல் எனர்ஜி இல்லையா. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலேருந்து நீங்கள் சப்ளை வோல்டேஜ் நீங்கள் கொடுக்கறதுனால அங்கே உள்ள கண்டக்டர் ரெவல்யூஷன் நடந்து அது ஃப்ளக்ஸை கட் பண்ணும்போது அங்கே இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் என்னது, பேக் இஎம்எஃப். ஏன்னா இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் எப்போவுமே என்ன பண்ணுமா, சப்ளை வோல்டேஜை அது வந்து அப்போஸ் பண்ணும். அது வந்து அக்கார்டிங் டு த லென்ஸ் லா. இது என்னன்னு நம்ம ஒரு டேபிளர் காலமாக நம்ம இப்போ பார்க்கலாம். இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஓவரால் டேபிளர் காலமாக உங்கள் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜெனரேட்டட் இஎம்எஃப் அண்ட் பேக் இஎம்எஃப். இப்போ ஜெனரேட்டரோட இஎம்எஃப்க்கும் பேக் இஎம்எஃப்க்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸு. இப்போ இதோட ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இது எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா, இப்போ ஜென்ரேட்டரில் மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது அக்கர் ஆகிற இஎம்எஃப் தான் ஜெனரேட்டர் இஎம்எஃப். பேக் இஎம்எஃப் எப்போ அக்கர் ஆகும், மோட்டாரில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும்போதும் அதே மாதிரி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் இல்லையா. அப்போது இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து பேக் இஎம்எஃப்னு சொல்கிறோம். இஎம்எஃப் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டர் இஎம்எஃப் எப்படி உருவாகுதுன்னா, இப்போ நம்ம ப்ரைம் மூவரை வச்சு கண்டக்டரை ரொட்டேட் பண்ணும்போது, ப்ரைம் மூவர் வச்சு தான் நம்ம கண்டக்டர் மெக்கானிக்கல் எனர்ஜி தான் கொடுக்குறீங்க இல்லையா. ஸோ இங்கே ப்ரைம் மூவரை வச்சு கண்டக்டரை ரொட்டேட் பண்ணும்போது அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கட் பண்ணும்போது உருவாகிற இஎம்எஃப் வந்து ஜெனரேட்டர் இஎம்எஃப். இப்போ இது எப்படி உருவாகுது அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன கொடுக்குறீங்க, வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அந்த வோல்டேஜ் கண்டக்டரை ரொட்டேட் பண்ணி அங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கட் பண்ணும்போது உருவாகிற இஎம்எஃப் தான், இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் தான் என்னது, பேக் இஎம்எஃப். இப்போ இதோட நேச்சர் என்னென்னா, இந்த ஜெனரேட்டர் இஎம்எஃப் வந்து லோடுக்கு நீங்கள் சப்ளை கொடுத்துருவீங்க. ஸோ ஏன்னா உங்களோட பர்பஸே என்னது, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வெளியில் எடுக்கிறது தான். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடச்சிருச்சு, அதை நீங்கள் வந்து லோடுக்கு நீங்கள் ஃபைனலாக நீங்கள் எதுக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு, இப்போ இந்த ஃபேன் வந்து ரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதான் உங்களோட லோடு. இப்போ அதுக்கு நீங்கள் அந்த சப்ளையை கொடுத்துருவீங்க. இப்போது இதில் ப்ரொடியூஸ் ஆகிற இதோட நேச்சர் என்னென்னா, இதில் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து அப்போசிங் இஎம்எஃப். இது எதுக்குன்னா வோல்டேஜை அப்போஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் கொடுக்குற வோல்டேஜ், சப்ளை வோல்டேஜ் நீங்கள் ஒன்று கொடுப்பீங்கல்ல, ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் உங்களோட இன்புட்டே. ஸோ அந்த அப்ளை பண்ணுற வோல்டேஜை அப்போஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இஎம்எஃப் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்படி அப்போஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் லென்ஸ் லா கூட. நெக்ஸ்ட்டு இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஆர்மேச்சர் கரண்ட் எந்த டைரக்ஷனோ அதோட சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும். இப்போது
ஆனால் இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன் டு த அப்ளைடு வோல்டேஜ். அதனால தான் இதுக்கு பேர் கூட என்னது பேக் EMF. இது வந்து ஆர்மேச்சர் கரண்ட்டோட டைரக்ஷன்லேயே இருக்கும். இது வந்து நம்ம கொடுக்குற வோல்டேஜுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த வோல்டேஜ் இருக்கும். ஆனால் ஈக்குவேஷன் வந்துட்டு ஜெனரேட்டர் EMFக்கும் பேக் EMFக்கும் ஈக்குவேஷன் வந்து சேம் தான். ஸோ EG is equal to P5ZN/60A. இது வந்து பேக் EMFக்கும் EB is equal to P5ZN/60A. இப்போ இந்த EMFோட ரோல் என்னன்னா, இந்த வெளியில் எடுக்கிற அவுட்புட் வோல்டேஜை நம்ம எந்த சர்க்கியூட்டோட எந்த லோடோட கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லோடுக்கு கொடுக்கறது தான் இந்த EMF ஜென்ரேட்டட் EMFோட ரோல். ஆனால் பேக் EMFோட ரோல் என்னென்னா ஆர்மேச்சர் கரண்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. அதாவது மோட்டார் வந்து ரொம்ப அதிகமான கரண்ட்டை வந்து எடுத்துடாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த EMF என்ன பண்ணுது? மோட்டாரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான். பேக் EMF என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற வோல்டேஜை லிமிட் பண்ணி எக்ஸசிவ் கரண்ட்டுக்கு அது எதுவும் போயிடாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பேக் EMF நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஆர்மேச்சர் கரண்ட்டை ரெகுலேட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் EMF ஈக்குவேஷன் ஆஃப் ஜென்ரேட்டர் அண்ட் மோட்டர் பார்த்துக்கோம். EMF ஈக்குவேஷனே வந்து நம்ம டேபிளர் காலமாக ஸ்ப்ளிட் பண்ணி ஜெனரேட்டர் EMFும் பேக் EMFும் எப்படி ஈக்குவேஷனில் சிமிலராக இருந்தால் கூட இதோட ரோல் என்னன்றத டீட்டெயிலாக பார்க்குறதுக்காக தான் இந்த டேபிளர் காலம் நம்ம பார்த்துருக்கோம். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.